தமிழ்நாடு அரசு 38 வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா, தாலுகா ஆஃபீஸ் சீருடை பணியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டோட்டலாக வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1299க்கும் மேலே வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான பர்மனெண்ட் ஜாப் தான். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் சொந்த தாலுகா ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான வேலையை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி அண்ட் என்னென்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய 38 மாவட்ட வாரியாக தாலுகா ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய சீருடைய பணியாளரோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எங்கேருந்து வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அன்யூனிஃபார்ம், அதாவது தமிழ்நாடு அன்யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் தாலுக்கா வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கா அண்ட் ஆர்மர் ரிசர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு இந்த மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்கா வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 4ஆம் தேதி வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 7/4/2025 3/5/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் எதை அப்ளை பண்ணுற போது நீங்கள் ஏதாவது வந்து கரெக்ஷன் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க, அதை வந்து கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் கேண்டிடேட் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1299 வேகன்சிக்கு மேலே ப்ளஸ் 53 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுகா ஆஃபீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 933 வேகன்சியும் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஏஆருக்காகவும் 366 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1299 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மென்னுக்காக 909 வேகன்சியும் அண்ட் உமனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 390 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 53 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ளூட் வந்து கிடையாது. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53 வேகன்சி வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டுமே 53 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து அந்த 53 வேகன்சி வந்து இன்க்ளூடு கிடையாது. அவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 53 வேகன்சி வந்து தனியாகவே வந்து டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,900 ரூபாயிலிருந்து 1,16,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற பேட்டர்ன் வைஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அதாவது 10th +2 டிகிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 10th முடிச்சுட்டு 2 இயர் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து 20 வயசு வந்து கம்ப்ளீட் வந்து ஆகிருக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் 32 இயர் வரைக்கும் அண்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் 35 இயர் வரைக்கும் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து 35 இயர் வரைக்கும் அண்டு விடோ கேட்டகரிக்கு வந்து 37 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான்
நீங்கள் வந்து இதுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து எலிஜிபிள் ஆகுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரினா அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எத்தனை வயசில் ரிட்டையர் ஆனாலும் ஓகே, நீங்கள் 3 வருஷம் வந்து அட்டன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் யார் அப்படின்னு வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 மட்டும்தான் இருக்கும். இந்த 3த்துலேயும் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இருக்குது. அதில் டிஸ்சார்ஜ் ஆனவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு கோட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கோட்டா இருக்குது, டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்குது, அண்டு ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் வார்டு கோட்டா இருக்குது, அண்டு ஓப்பன் மெட்டீரியல்ஸ் வார்டு கோட்டா, அண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அண்டு பர்சன்ஸ் கோட்டா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கோட்டாஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் வந்து நார்மல் எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லை அப்படின்ற எல்லா கேட்டகரியும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்பாவோ இல்லை நீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் வந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 16 விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாமே நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கும் மார்க், எக்ஸ்டர்னல் மார்க் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த 100 மார்க்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாக்காக 70 மார்க்கும், அண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 85 மார்க்கும், அண்ட் ஃபிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் ஓப்பன் கோட்டாக்காக, வைவா வாய்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு ஓப்பன் கோட்டாவுக்கும், அண்டு 10 மார்க்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும், அண்ட் ஸ்பெஷல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கும் வந்து டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்கும். மினிமம் குவாலிஃபை ஆகணுன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45%, அதாவது 40% நீங்கள் எடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பாஸ் ஆவீங்க அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பேப்பர் 2 மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி வந்து இருக்கும். பார்ட் ஏல வந்து ஜென்ரல் நாலேஜும், பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் அனாலிசிஸும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கொஷின்ஸ் வந்து இருக்கும். அண்ட் பார்ட் ஏல 40 மார்க்கும், அண்ட் பார்ட் பியில் வந்து 30 மார்க்கும், டோட்டலாக 70 மார்க்கும் வந்து இருக்கும். அண்ட் கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேட்டர்ன் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnusrba.com அப்படின்றது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா போகும். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட் எவ்வளோ இருக்கணும், அண்ட் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்கணும், என்னென்ன ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும், எவ்வளோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஸை பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் வந்து 7 நிமிஷமும், அண்டு உமன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் 2 நிமிஷம் 30 செகண்டும், அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் 8 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 7 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇடி வந்து 15, அதாவது டீட்டெயில் ஆஃப் ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதுக்கு எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அது வந்து பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வாய்ப்பை வந்து யார் மிஸ் பண்ணுறதுங்க, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேஸ் தேங்க்யூ.